ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஸ்டோரி என்னென்னு பார்ப்போமா? ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் செல்வம் சொல்லிட்டு ஒரு வயசான முதியவர் இருந்தார். அவர் ஒரு நாள் காலமாயிட்டார். காலமான உடனே கடவுள் வந்து அவர் முன்னாடி நிற்கிறாரு. கடவுள் வந்து முன்னாடி என்ன சொல்கிறாரு, செல்வம் நீ என்னோட சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி செல்வமும் ஓகே கடவுளே, நான் உங்கள் கூட சொர்க்கத்துக்கு வரேன் அப்படின்னு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. சொர்க்கத்துக்கு போனோடனே செல்வம் கிட்ட கடவுள் சொல்கிறாரு, இங்கே வந்து உனக்கு எல்லா வசதிகளும் இருக்கும், நீ சந்தோஷமாக இருக்கலாம். அதே மாதிரி செல்வமும் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஒரு நாள் திடீர்னு ஒரு வரைபடம் பார்க்குறாரு. அந்த வரைபடத்தை பார்த்துட்டு கடவுள் இது என்ன வரைபடம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து கடவுள் சொல்கிறாரு, இது உன்னோட சந்தோஷ கால வரைபடம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சந்தோஷ கால வரைபடத்தில் என்னது இது, ரெண்டு காலடி தடம் இருக்குது அங்கங்கே, இது என்னது அப்படின்னு கேட்குறாரு செல்வம். அப்போ வந்து கடவுள் சொல்கிறாரு, உன்னோட காலடி தடம் ஒன்று, என்னோட காலடி தடம் ஒன்று. நீ சந்தோஷமாக இருந்த டைமெல்லாம் உன் பின்னாடியே தான் நான் ட்ராவல் பண்ணி வந்தேன் அப்படின்றாரு. பக்கத்துலேயே இன்னொரு வரைபடம் பார்க்குறாரு. இது என்ன வரைபடம் கடவுள், இது வந்து உன் கஷ்டகால வரைபடம். அதில் என்னோடய காலடி தடம் மட்டும்தான் இருக்குது, ஒரு காலடி தடம் தான் இருக்குது, உங்களோடது இல்லை. அப்போது நீங்களும் மனுஷனை மாதிரி தான் நான் கடவுளே, என்ன சொல்கிற செல்வம், எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாங்க. அப்போது செல்வம் சொல்கிறாரு, ஆமாம் இதில் என் காலடி தடம் மட்டும் தான் இருக்குது, அப்போ கஷ்ட காலத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா கடவுளே? நீங்களும் மனுஷனை மாதிரி தான், மனுஷனும் கஷ்ட காலத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க, அதே மாதிரி தானே நீங்களும் அப்படின்னு. அப்போது கடவுள் சொல்கிறாரு, செல்வம் அந்த காலடி தடத்தை நீ உத்துப்பாரு அப்படி சொல்கிறாங்க. அப்போது வந்து செல்வம் வந்து அந்த காலடி தடத்தை உடுத்து பார்க்குறாரு. ஊற்று பார்த்ததுக்கப்புறம், இது என்னோடய காலடி தடம் மாதிரி இல்லையே கடவுளே, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ கடவுள் சொல்கிறாரு, செல்வம் அது என்னுடைய காலடி தடம், அப்போ நான் எங்கே போனேன் கடவுளே அப்படின்னு செல்வம் கேட்குறாரு. அப்போது கடவுள் சொல்கிறாரு, உன்னோடைய கஷ்ட காலத்தில் உன்னை நான் தூக்கிட்டு போனேன், அதனால் என்னோடய கால் தடை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா சந்தோஷ காலத்தில் நீ சந்தோஷப்படுறத முன்னாடி இருந்து நான் பின்னாடி வந்து பார்த்தேன். ஆனால் நீ கஷ்ட காலத்தில் கஷ்டத்தை நான் உன்னோட சேர்த்து தூக்கிட்டு நான் நடந்தேன் அப்படின்ட்டு. அப்போது வந்து இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, கடவுளன் இல்லை, எந்த சக்தியுமே நாம் ஒரு விஷயத்தை கடந்து போகணும், அதே இடத்துல ஸ்டக்காகி நிற்கக்கூடாது. மேபி நம்ம கடந்து போயிடுவோம். நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா, ஐயோ இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த காலம் கடந்து போகும், ஜஸ்ட் நீங்கள் போய்கிட்டே இருங்க. கஷ்டம் வரும், சந்தோஷம் வரும், எல்லாமே வரும். அதை தாண்டி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.